நடிக்க போற நாடகம் யாருக்கு முதலிடம். நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன நாடகமா நடிக்க போறோம். சரி, இன்னைக்கு எல்லாமே மொபைல் காலம், அதனால அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஐயோ, என்னோட வியூவர்ஸ் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. மேக்கப் வேற போடல, சீக்கிரமா ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கணும். வியூவர்ஸ்க்கெல்லாம் அதை காட்டி ரொம்ப அவங்களை பிரபலப்படுத்தணும். எப்படியாவது 1 மில்லியன் வியூவர்ஸ் எட்டிட்டா போதும். அப்புறம் எனக்கு என்ன கவலையே இல்லை, பணம் கொட்டு போகுது. சரி, ஓகே, நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். ஐயோ, என்னோட மொபைல் எங்க போயிடுச்சு? ஐயோ, நீ எங்க இருக்க? என் செல்லம், நீ எங்க இருக்கிறியா? நீ பக்கத்துல இருக்கணும்டா. என்ன நீ இப்படி இருக்க? இப்போ ஓகேவா? ஓகே, கரெக்டா இருக்கா? ஓகே. This is potato. Sorry. This is கறிவேப்பிலை. இந்த பொருளை வச்சு நான் 2 டிப்ஸ் சொல்ல போறேன். உங்க வீடு ரொம்ப நாற்றமா இருக்கா? கவலையே படாதீங்க. உங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. அதுல ஒரு கடாயை எடுத்து வைங்க. கடாய் சூடணும், கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடணும்னா ஒரு கொத்து கறிவேப்பிலைய கிள்ளி அதுல போடுங்க. இப்ப பாருங்க, உங்க வீடும் மணக்கும், உங்க சமையலும் கமகமக்கும். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ரீல்ஸ் எல்லாம் விட்டாச்சு. மனமே நீ கொஞ்ச நேரம் நல்லா உண்டு தூங்கு. ஐயோ, நான் தூங்கிட்டு இருக்கேன், சும்மா ஆடுறது தெருவுக்கு பாடுறது குக்கு வருஷமா உட்காரு. எவ்வளவு நல்ல கனவு வந்துட்டு இருக்கு தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணிருக்கே. நான் தான் உன்னை டெய்லி எழுப்புற அலாரம். என்னையா எடுக்கிறியா நீ? இதுதான் டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க. கொரோனா வந்த குரங்கு மாதிரி மூச்சு வச்சுட்டு பேசுற பாரு. இது உன் பேட்டரிய கலட்டி போட்டுரு. பைபிள் என்னாச்சு உங்களுக்கு? கும்பிக்கிட்டே இருக்கிறீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? இதை நல்லா பாரு, ரொம்ப தூசி அடைஞ்சு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜூலியட் ரொம்ப நாளா என்னை தேடுறதே இல்லை, என்னை மறந்துட்டான். அதனாலதான் ரொம்ப தூசி பிடிச்சி அழுக்கா இருக்கிறேன் பாரு. தெரியுது, என்ன அடிக்கும் போது தெரியுது. நீங்க என்ன கையில கலர் கலரா மாலையெல்லாம் போட்டுருக்கீங்க, அழகா முட்டு மாலை மாதிரி இருக்குது. நான் தான் ஜெபமாலை. அவன் எங்க போனாலும் என்னை கையில எடுத்துட்டு போவா. இப்ப அவன் என்னை பார்க்கறதே இல்லை, என்னை தொடர்றதே இல்லை. நான் எப்படி இருக்கேன், என்னை பார்த்தியா? எவ்வளவு தூசி படைஞ்சு இருக்கிறேன். ஆமா. Miss Judy, you have one text message. Miss Judy, you have one text message. Miss Judy, you have one text. என்ன டெக்ஸ்ட் மெசேஜா? ஐயோ, என்ன கூகுள் அங்கிள். சித்ரா மாதிரி எவ்வளவோ நல்ல வாய்ஸ் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு முன்னிலிஷன் ரேஞ்சுக்காவது ஒரு வாய்ஸ் வைக்க வேண்டாம். இது என்ன மனிதம் மாதிரி மிருகம் மாதிரி மாதிரி பழங்காட்டிட்டே இருக்கு. பூஜைக்கு இதுவே பெருசுதான். ஹலோ, ஏமா டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வந்திருக்கு, கால் கிடையாது. I see, is it text message? நான் நினைச்சேன் எனக்கு எப்படி வீடியோ வந்திருக்குன்னு. ஆமா, வந்துட்டா. ஹலோ பிரியா, ஓகே. ஹலோ பிரியா, ஓகே டுமாரோ, ஓகே 6 o'clock, ஓகே ஓகே. ஐயோ, எவ்வளவு நோட்டிபிகேஷன் இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க, ட்விட்டர் அனுப்பியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் அனுப்பியிருக்காங்க, ஃபேஸ்புக் அனுப்பியிருக்காங்க. என்னமா டச் ஃபோன் தானே? டச் ஃபோன் தான் டச் தான் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன கிஸ் தான் பண்ணுவாங்க? You are the old model. See, wait. எனக்கு மட்டும் பணம் வரைக்கும் காசு வந்து நான் நல்ல ஒரு ஆப்பிள் ஃபோனா வாங்குறேன். ஆமா, நீயாவது ஆப்பிள் ஃபோன் வாங்குறதாவது. வாய் கழுவாம வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்குற,
டீயே குடிக்காம ட்விட்டர் பாக்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற. நீ எல்லாம் ஆப்பிள் மொபைல் வாங்குறதா? சான்ஸே இல்ல. இன்னும் உன்னோட ஹிஸ்டரி கூகுள் டிரைவ்ல இருந்துட்டுதான் இருக்கு. பாரு என்ன பண்றேன் பாரு. ஐயோ ஐயோ, என் ஹிஸ்டரி மொத்தமா தெரிஞ்சு வச்சிருக்காளே. கூகுள் அங்கிள் என்ன மன்னிச்சிருக்காங்க. உங்க கையை காலான்னு நினைச்சு கேட்டுக்கிறேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சிருக்காங்க. பேட்டரி லோ. ஆமா, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட. இப்ப நான் பேச வரும்போது பேட்டரி லோ சொல்றியா? இது வந்து சார்ஜ் நான் பண்ணிக்கு போட்டுறேன். சரி, இந்த டிவி பார்க்கணும்னா இந்த ரிமோட் எங்க போயிடுச்சுன்னே தெரியலையே. எங்க இருக்கு? சிங்கப்பூர்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சிறுத்த ரேஞ்சுக்காவது இருக்கு. இது என்ன எலிக்குடி மாதிரி இருக்கு? எங்க போயிருந்த? எங்க இருக்க? நீங்க தான் தேடுறேன், நீங்க தான் எடுக்கிறேன், நீங்க தான் பாக்குறேன். கடைசியா நல்லா தான் பேசுறேன். இப்ப மட்டும் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேங்க. அப்பாடா, டிவி ஆன் ஆயிடுச்சு. உலகோதும் கண்ணடைத்து பின் பாடும் பாட்டு கேட்டுதான் குக்கு குக்கு குக்கு. ஆமா, நல்லாதான் கூற. குளரோதி ஒரு செஞ்சரி ஆகி போயிடுச்சு. இப்ப குக்கு வெட்டு கோமாளியே வந்துடுச்சு. சரி, எந்த சேனல் இது? போர் அடிக்குது. சரி, வேற சேனல் பார்க்கலாம். என்னடா கலெக்டராக போறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் குளிச்சுட்டு வரேன், என்னடா விஷயம்? என்னடா நாங்கெல்லாம் படிச்சாதான் கலெக்டராக முடியும்னு சொன்னாங்க. இப்போ 40 வருஷம் ரூபா சிந்தார் சோப்பா கலெக்டர் ஆகிடலாமா? முன்னாடி நானும் வாங்க சிந்தார் சோப், நானும் ஆகிற கலெக்டர். நீங்களும் வாங்க சிந்தார் சோப், நீங்களும் வாங்கலாம் கலெக்டர். ஐயோ, இந்த விஷயம் எனக்கும் தெரியாம போயிடுச்சு. நானும் கலெக்டர் ஆகி நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேன். சார், வேற சேனல் பார்க்கலாம். வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பதை நிர்மலா சின்னசாமி. வாழைப்பழம் தோல்வலிக்கு வாலிபோரில் ஊசல். நடந்து முடிந்த தீபாவளி அன்று வெடி வெடித்ததால் 1000-500 கொசுக்கள் காணவில்லை. முனியாண்டி தாத்தாவுக்கு மூட்டு வலி வந்ததால் முனீஸ் டாக்டர் முனீஸ் 300 முறை முட்டி போட சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியுள்ளார். ஆமா ஆமா, டீனேஜர் எங்க பார்த்தாலும் ஒரே மருத்துவ குறிப்பு. டிவி ஆன் பண்ணாலும் ஒரே டிப்ஸ் தான். ஆனா நோய் மட்டும் தீர்ந்து பாருங்க. வீட்டுக்கு வீடு ஒரு ஹாஸ்பிட்டல். நோய் மட்டும் தீரல, பில்லு மட்டும் லிட்டர் கணக்கில் அப்படி ஏறிட்டே போகுது. அடுத்த சேனல் பார்க்கலாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அட, இது நம்ம காந்தி பாடல்ல என்ன பண்ண? டிவி ஆன் பண்ணாலும் அங்க இருக்கிறாரு, கோயிலுக்கு போனாலும் இங்க இருக்கிறாரு. மனம் திரும்புங்க நல்லா தான் சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் திரும்பினா இவ சண்டைக்கு வரா, அந்த பக்கம் திரும்பினா அவ சண்டைக்கு வரா. எந்த பக்கம் திரும்பணும்னு சொல்ல மாட்டீங்களே ஃபாதர். சார், நம்ம வேற சேனல் ரொம்ப போர் அடிக்குது. இந்த ரிமோட் வேற ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ண போட வரேன், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. என்ன நானா நோக்குதான் யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போது உட்காரும் போது வச்சுக்கிறேன். கடைசியில படி என் மேல போடுறீங்களா? நல்லா தான் பேசுறேன். இருங்க, 6வது சைஸ்ல இருந்துட்டு அமௌண்ட் பேசுறீங்களா? உங்க பேட்டரி நான் கழட்டி போடுறேன். ரொம்ப போர் இருக்குது. கொஞ்ச நேரம். ஜூடி ஜூடி ஜூடி. ஐயோ, என்னை யாரும் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. என்ன கூப்பிட்டீங்களா? யார் கூப்பிட்டது? என்ன தெரியுதா ஜூடி? என்ன பைபிள்
உங்களை எனக்கு தெரியாதா? அது கிறிஸ்தவ பொண்ணா இருந்துட்டு என்ன தெரியுமான்னு கேட்கறது எனக்கு எவ்வளவு வெட்கம் தெரியுமா? ஆமா, நீ என்ன மறந்துட்ட ஜூலி, அதனாலதான் உன்னை கேட்கிறேன், என்ன தெரியுதா? நல்ல வேளை நீ மறக்கல, ஆனா நீ ரொம்ப மாறிட்ட ஜூலி. இல்ல பைபிள், நான் மாறவே இல்லை, நான் உங்களை மறக்கவும் இல்லை. ஆமா ஜூலி, பைபிள் சொல்றது சரிதான், நீ ரொம்ப மாறிட்ட. ஜெபமால சொல்றதே இல்லை. இல்ல ஜெபமால, ஏன்னா நீங்களும் அப்படி பேசுறீங்க பைபிள் மாதிரி. நான் மறக்கவே இல்லை, உங்களை மாறவே. நீங்க பாருங்க, என் பர்ஸ்ல உங்களை தான் நான் வச்சிருக்கேன். பரிசுல வச்சிருந்தா மட்டும் போதுமா? தினம் ஜெபமால சொல்லணும், ஜெபம் பண்ணானா நீயும் மோட்சத்துக்கு போக முடியும். ஆனாலும் நீ நிறைய மாறிட்ட, எங்களை மறந்துட்ட. இல்ல ஜெபமாலை, நான் மறக்கவே இல்லை, நான் மாறவே இல்லை. அப்போ உனக்கு இது போதுமா ஜெபம் ஜூலி? ஆமா, இவங்க இல்லாம எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு அவங்க எல்லாம் தேவைதானே? ஆமா, இவனுக்கு தேவையான நேரத்துல தேவையானதெல்லாம் நாங்க தான் கொடுக்குறோம். இவன் சோகமா இருந்தா பாட்டு போட்டு காட்டுறோம், சந்தோஷமா இருந்தா லவ் சாங் போட்டு காட்டுறோம், அவளுக்கு போர் அடிச்சா வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டு காட்டுறோம். இதெல்லாம் உங்களால காட்ட முடியுமா? அப்போ உனக்கு இதெல்லாம் நீ இரு, அவ உன்னை விட அதிகமா என்னதான் யூஸ் பண்றா. நீ எல்லாம் பழைய ஃப்ரெண்ட், அதான் புது ஃப்ரெண்ட். ஆமா, அவ போட்டுக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் என்ன வச்சுதான் ஆர்டர் பண்றா. ஆமா, அவ யார்கிட்ட பேசுறேன்னு நினைச்சா கூட என்ன வச்சுதான் கால் பண்றா. இன்னும் ஏன் அவ பாத்ரூம்ல போனா கூட என்னதான் கூட்டிட்டு போறா. ஐயோ ஐயோ, என்ன மாறுபடுத்திடுறியே. சும்மாங்க, சும்மா நல்லதான் யூஸ் பண்றேன். ஆனா உனக்கு இதெல்லாம் போதுமா ஜூலி? இவங்களும் நமக்கு இன்னைக்கு அவசியம் தானே. இவங்க எல்லாமே எப்படி வாழ்க்கையை ரன் பண்றது? அப்படின்னா நான் உனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இதை வச்சு நீ ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. ஆனா நீ இப்ப ரொம்ப மாறிட்ட ஜூலி. நீ காலையில எழுதின உடனே பைபிளை தான் தேடுவ, பைபிள் படிப்ப, தியானிப்ப. ஆனா இப்போ யாருக்கு முதலிடம் கொடுக்குறேன்னு நீ பாரு. இப்ப நீ என்ன மறந்துட்ட, நீ மாறிட்ட ஜூலி. இல்ல, நான் மாறவே இல்லை, நான் மறக்கவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ மாறிட்ட ஜூலி, கண்டிப்பா நீ மாறிட்ட. நான் மாறவே இல்லை. ஐயோ, நான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு கனவா? ஐயோ, பைபிள் வேற என்கிட்ட பேசிடுச்சு, ஜெபமாலையும் பேசிடுச்சு. நான் மறந்துட்டேன்னு திரும்ப சொல்றாங்களே. உண்மையிலே நான் இவங்களெல்லாம் மறந்துட்டேங்கன்னா இன்னைக்கு காலையில் எழுதுனால பைபிள் எடுத்து படிக்கணும். நீ கூடயே நீங்க இருங்க, உங்களை நான் இன்னைக்கு மறக்கவே மாட்டேன். கனவுல நிறைய சொன்னாங்களே. ஆனா என் கூட தொடக்கத்துல இந்த மொபைலும் இந்த டிவியும் நண்பர்களாக தான் என் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சமா என்ன அவங்களுடைய அடிமையா மாத்திட்டாங்க. நான் அடிமையானதே மறந்து போயிட்டேன். நீங்களும் என்னை போன்றவர்களா? சிந்திங்கள், யாருக்கும் முதலிடம் என்று. உங்களுடைய வாழ்க்கையின் முதல் இடத்தை கடவுளுக்கும், இரண்டாவது இடத்தை உங்களுக்காகவும், மூன்றாவது இடத்தை உங்கள் குடும்பத்திற்காகவும், நான்காவது இடத்தை சமுதாயத்திற்காகவும், ஐந்தாவது இடத்தில் மட்டும் இந்த மொபைல், இந்த டிவி, இந்த போர்ஜஸ் பொருட்களை பயன்படுத்துங்கள். நான் என்னுடைய நேரத்தில் முதலிடத்தை கடவுளுக்கு என்று தீர்மானித்து விட்டேன். நீங்கள் யாருக்கு என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்? இது உங்கள் கையில். நன்றி.